தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. வாழ்வின் விடிவெள்ளியே இறைவா, எங்கள் குடும்பத்தையும் குடும்ப சூழ்நிலைகளையும் ஆசீர்வதிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, பராமரித்து நன்மைகளால் மூடுகிறவரே, நன்றியப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் அன்பினால், இரக்கத்தினால், ஆசீர்வாதத்தினால் மூடினீரே. பரிவன்பினால், பாதுகாப்பினால் நிலைப்படுத்தினீரே, நன்றியப்பா. எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்க, பாதுகாக்க, பராமரிக்க, கட்டி எழுப்ப ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அன்பு வார்த்தைகளினால், ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கிறீரே, நன்றியப்பா. எங்களோடு, எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய மகா பரிசுத்தமான அன்பை வெளிப்படுத்துகிறீரே, நன்றி. ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்க, நிறைவாயிருக்க செய்கிறீரே, நன்றி. எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை இந்த நாளிலே நீர் பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே, பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும், ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பிரதிபலிப்போமாக. உம்முடைய அன்பான வார்த்தைகள் எங்கள் வாழ்வாய் மாறுவதாக. எங்கள் வாழ்விலே, குடும்பத்திலே நீர் நிலையாய், நிறைவாய், ஆசீர்வாதமாய் செயல்படுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கட்டி எழுப்புவீராக. உம்முடைய திட்டங்களுக்குள்ளாய், உம்முடைய படிப்பினைகளுக்குள்ளாய் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே நிலைநிறுத்துவீராக. நீரே அன்பாய், இரக்கமாய், ஆசீர்வாதமாய் உருவாக்கி, உருமாற்றி வழிநடத்துவீராக. எல்லா திட்டங்களையும், எல்லா சூழ்நிலைகளையும் பொறுப்பெடுக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்கிற மனநிலை எங்களுக்குள்ளாய் நிலையாய், நிறைவாய் இருப்பதாக. புனிதர்கள் மறைசாட்சி இந்த நாளுக்காக பரிந்து பேசுங்க. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. Good morning. Have a beautiful day.